பெட்டி பாய்ஸ் இதிலேருந்து வந்த தம்பியை சந்தித்ததில் எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாலதீவு இருந்து தம்பி எனக்கு காசு அனுப்பியிருக்கான். அதையும் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு இத்தனை லட்சம் காசு வேணும், என்கிட்ட 56,000 லட்சம் தான் காசு இருக்குது என் ஆப்ரேஷனுக்கு. ஆனால் 85 லட்சம் வேணும். ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகள் எனக்கு முடிஞ்சா செய்யுங்க. இத்த வரைக்கும் எனக்கு உதவிகள் செஞ்ச உறவுகள், அப்பாவா, தம்பியா, சகோதரமா, ஃப்ரெண்டா, இன்னும் செஞ்சு கொண்டிருக்கேன்ன்றாக்கள், அப்படிப்பட்ட சொந்தங்கள் கிடைச்சது இந்த பெட்டி பாய்ஸ் தம்பியால். அதை நான் இன்னும் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னடா இப்படிப்பட்ட உறவுகளை இல்லாமல் தான் இருந்தேன். நான் இப்படிப்பட்ட உறவுகளை கிடைச்சதுக்கு சந்திக்க வேண்டிய அந்த காரணம் இந்த பெட்டி பாய்ஸ் தம்பியால். எனக்கு செய்யணுமென்று ஆசைப்பட்ட நீங்கள் இல்லை என்னட்டையோ இல்லை அவர்கிட்டையோ கொடுக்கலாம். அவர் சந்தோஷமாக கொண்டு தருவார். இதால் அவருக்கு எந்த நன்மையும் இல்லை. இந்த அந்த தம்பி அனுப்பின காசை எந்த கையில் கொண்டு இந்த தந்திருக்கேன். அவன் போட்டு 2 நாள் தான் அதுக்கிடையில் கொண்டு அவருக்கு டைம் இல்லைன்ட்டு போட்டு அவர் வேலை செஞ்சுட்டு தானே. அப்போ அதுக்கப்புறம் கொண்டு இந்த இருட்டுப்பட்டும் வைத்து கொண்டு தந்தவர். அதனால் நீங்கள் என்னையை நம்புகிற மாதிரி அவரையும் நம்பலாம். எனவே உங்களுக்கு எதுவும் உதவிகள் வேணுமென்றால் நீங்கள் அவர்களை சந்தித்து கேட்கலாம் என்று சந்தோஷமாக நான் இதை முடிச்சுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மாமாங்கம் அந்த ஏரியாவில் வந்து கவிதாக்கான்னு சொல்லி ஒரு அக்காட வீடியோ வந்து ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக் எல்லாத்துலேயும் வந்து போட்டிருந்தேன். அவைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட் வந்து வேணும்னு சொல்லி போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டை 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிட்றது கூட கஷ்டம், அவங்களுக்கும் வேலை செய்கிறது கஷ்டம். அதே போல் அந்த அண்ணனும் வந்து சரியாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்து இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாப்கார்ன்லாம் இருக்குது, இந்த பாப்கார்ன்லாம் மேக் பண்ணுவாங்க, அந்த மிஷின் வந்து வச்சுருந்தோம். அந்த மிஷினெல்லாம் உடஞ்சி போயிட்டேன்னு சொல்லி சரியாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் போயிருந்தோம், நானும் பவித்ரனும் போய் அவைக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். அப்போ வீடியோ போட்ட அண்டே வந்து அவங்களுக்கு ஒரு 15,000 16,000 ரூபாய்க்கு பெருமதியான உலர்வுணவு பொதிகளும் வாங்கி கொடுத்து, கோழியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதே பிறகு அப்படியே வந்துட்டோம். இது செஞ்சு இப்போ நாங்கள் கனகாலம். அதே பிறகு அந்த இருக்கிற அக்காட அக்கௌண்ட் நம்பர் வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து போட்டிருந்தாங்க. பிறகு அந்த அக்காவுக்கு வந்து கொஞ்சம் பேர் காசும் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் எவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்லி தெரியலை. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காடை விட்டு நாங்கள் போகிறோம். போயிட்டு அக்கா உங்களுக்கு எவ்வளோ காசு வந்திருக்கு, நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், எங்களோட வீடியோ மூலமாக உங்களுக்கு காசு வந்துச்சான்ற விஷயத்தையும் கேட்டுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று முந்தின நாள் வந்து எனக்கு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து எனக்கு வந்து 16,600 காசு வந்து போட்டிருக்கார். அவரோட பேரை வந்து நான் நோட் பண்ணினான். சரி, மாலைதீவில் அந்த அண்ணா வந்து இருக்கார். அப்போ அந்த மாலைதீவில் இருக்கிற அந்த துஜாந்தன் அண்ணா, அவரோட பேர் துஜாந்தன். அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16,600 காசு வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டிருந்தேன். தம்பி நீங்கள் கொண்டு போயிட்டு காசை கொடுத்து வீடியோ செஞ்சு டிக்டாக்லையும் போடுங்க, இந்த பேரை சொல்லி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வகையில் அவர் வந்து 2 நாளைக்கு முதல் போட்டுட்டே. ஆனால் அந்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து வாகரையில் போயிட்டு, உங்களுக்கு தெரியுமே நான் அந்த கனடா அம்மா வந்து அனுப்பின காசு மூலமாக உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ டைம் கிடைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் வந்து சரியாக ஒரு ஐ திங்க் ஒரு 6 மணி, சரியாக வந்து 6 மணி. இப்போ நாங்கள் போகிறோம் அந்த அக்காட்ட போயிட்டு அந்த காசையும் கொடுத்துட்டு அந்த அக்காவோட எல்லா பிரச்சனையும் வந்து விசாரிச்சுட்டு அப்படி வரப்போகிறோம். இதைத்தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. கட்டாயம் வந்து யாராவது வந்து புதுசாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், வந்துட்டோம். அக்கா நிற்கிறாவனே வாசல்லி. ஓகே, ஹலோ ஹலோ ஓகே. எங்க அண்ணன் நிக்கிறா? அண்ணன் நிக்கிறா? நீங்க மட்டுமா? கதிர ஒன்று எடுத்துட்டு வாங்களேன். சரி, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதா கிட்ட வந்து வந்துட்டோம். இப்போ கவிதா கிட்ட காய்க்க போகிறோம். என்ன நடக்குது? மூச்சு வாங்குறீங்க கடமையா? என்ன நடந்தது? கலைப்பாருக்கு இந்த பிள்ளைகளை கிளாஸுக்கு கொடுத்து வச்சு வந்தேன். இப்போ அடுத்த கிளாஸுக்கு கொடுத்து போகணும். அதாவது இதுக்கு முதல் நாங்கள் எடுத்த அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி அழுது கொண்டு கவலையாக இருந்த இந்த முகம்
இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி எனக்கு விளங்கு. அதாவது செந்தளிப்பா இருக்கிற மாதிரி விளங்கு. அதாவது மனசுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி சரி கேட்போம் வாங்க. என்ன என்ன நடந்துச்சு? நான் அப்புறம் வீடியோ எடுத்துட்டு போனேன் தானே, அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு எல்லாரும் கால் பண்ணினவங்க, கால் பண்ணி என்னை பற்றி விசாரிச்சுட்டு சில பேர் காசி போடுறோமான்ட்டவங்க, சில பேர் போடுறோம்ன்றது போடலை, சில பேர் போட்டவங்க. அப்போ ஜெர்மனிருந்து ஒரு அக்கா பிரான்ஸ்லேருந்து போட்டவ பிள்ளைகளுக்காக மகள் நான் காசு அனுப்புகிறேன் 16,000 ரூபாய் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுங்கண்டு 16 போட்டவன் பிறகு 16,000 ரூபாய் போட்டவன். பேர் சொல்லலையா அவங்க? போட்டவன் ஒரு ஆண்டி. பிறகு கனடா இருந்து இவருக்கு தெரிஞ்சாக்கலாம் கிணறு வைக்க போறவர் கிணறு வைக்க போறாங்க கல்லடியிலண்டு அவங்க வீட்டை வந்து வீட்டு ஜாமான் வீட்டை எவ்வளத்த வீடு இருக்கேன் நாங்க கூட வீட்டை வரணும் ரெண்டு போட்டு வீடை வந்து பார்த்துட்டு என்ன நடந்தது இவரை பத்தி கவலைப்பட்டு நீங்க நல்லா தனி வேலை செஞ்ச நீங்க எவ்வளவு உஷாரானால் என்ன நடந்த எங்களுக்கு தெரியாது இப்படி சொல்றது வந்தவளை தான் எங்களுக்கு தெரியும் சொல்லி போட்டு அரிசி மூடை பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் கொத்துமி வீட்டுக்கு அடங்கப்பட்ட சாமான் வீட்டுக்கு தேவையான எவ்வளவு பெருமதி இருக்கும் அரிசி 50 கிலோ இருக்கும் 25 கிலோ எவ்வளவு வரும் சும்மா ஒரு அண்ணன் காசு எவ்வளவு கிலோ வரும் அந்த சாமானியை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன 1 லட்சத்துக்குள்ள செலவழிச்சிருப்பாங்க. அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான் மட்டும் வாங்கி தந்தவங்க? சாமான் இல்ல அந்த சாமானோட காசா 40,000 ரூபாய் தந்தவங்க. 40 தந்து சாமான் வாங்கி தந்தவங்க. சாமான் வாங்கி தந்து அதெல்லாம் சொன்னவங்க இந்த வீட்டு செலவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிங்கன்னா உங்களோட புள்ளட கையால இவர கையில கொடுத்தவங்க. புள்ளையா சரி கொடுப்பான்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப இவர் தான் வேண்டி போட்டு அவர் சொன்னவர் நம்மளுக்கு இப்ப போன் இல்ல தானே இப்ப எல்லாரும் வாட்ஸ்அப்ல கூட எல்லாத்தையும் அனுப்பணும். என்னட்டையும் கால் பண்ண எல்லாருமே வந்து கேட்ட என்னன்னு சொன்னா உங்களோட கதைக்கிறதுக்கு போன் இல்ல இப்ப எல்லாரும் நோம கால் பண்ண மாட்டாங்களே வாட்ஸ்அப்ல கால் பண்ணுவாங்க ஐஎம்ஓல கால் பண்ணுவாங்க. என்னட்ட கேட்டாங்க நான் எல்லாத்தையும் சொன்னேன் என்னடா உங்களோட நம்பரை கொடுத்து சொன்னான் அவங்களோட கையில பெரிய போன் இல்ல கால் எடுக்கிறேன்டா நீங்க டைரக்டா நோம கால் எடுத்து கதைச்சு கொள்ளுங்க உங்களோட நம்பரை கொடுத்தேன். சரி சொல்லுங்க. அந்த போனோட வேண்ட சொல்லி அவர் வேண்டினவர் வேண்டி அதுக்கு பிறகு கேட்கிறாக்களுக்கு எல்லாம் இதை அனுப்பிவிட்டேன். போன் எவ்வளவு? போன் வந்து 35,000 ரூபாய் அப்புறம் அந்த எல்லாம் போட்டு 37,000 ரூபாய். நல்ல போன் இந்த வேண்டியிருக்கேன். காட்டுங்க அப்படி திரும்ப. அவங்கள உதவியால இந்த போன் வேண்டி. என்ன மாடல்? எனக்கு அது தெரியாது. இந்த சரி நல்லா இருக்குனே. சாம்சங்கா? இல்ல ரெட்மி இருக்கு. சூப்பரா இருக்கு. புரியுங்க இதுல. அப்ப இத போன வேணேன் அந்த இதுவும் பிரச்சனை முடிஞ்சது. அப்புறம் காசி போட்டாக்கிற எல்லாம் மொத்தம் 56,000 ரூபாய் வந்திருக்குது எனக்கு பிஓசி அந்த இதுக்கு தான் காசி போட்டுக்காங்க. அதாவது மொத்தமா உங்களுக்கு வந்த காசு 56,000. இந்த இதுல மிச்சம் இருக்குது. காட்டுங்க வெச்சிருக்கீங்களா? 56 தானே வந்திருக்கு மொத்தமா. அப்ப அந்த 40 எல்லாம் கையில இருந்ததா? கையில தான் அந்த காசு அவங்க கையில காசாவே தந்தவங்க. எனக்கு போட்டாக்கள் அங்க போட்டாங்கன்னா இதுல வேற மலட் 55,942 ரூபானே போட வரும். அப்புறம் இவர் காசு ஒரு 10,000 அக்கௌண்ட்டுக்கு தனி வரும். காசு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 3,000 வந்திருக்கு 5,000 வந்திருக்கு என்ன அடுத்து வந்து 16,000 வந்திருக்கு பிறகு 5,000 வந்திருக்கு 5,000 4,000 3,700 10,000 10,000 இப்படிதான் காசு வந்து வர தொடங்கிருக்கு. 2,000 என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு காசு வந்து ஃபுல்லாவே வந்து 55,000 வந்திருக்கனே. விட்ரோல் பண்ணிருக்கீங்களா? இவருக்கு 10,000 அக்கௌண்ட்ல போட்டோம் கேலாதாக்கள் காசு அதை எடுத்து பிறகு இவங்களோட கிளாஸுக்கு சேர்க்கணும்னு சொல்லி ஒரு 2 காசு போட்டவே அப்புறம் அதுல எடுத்து ஆக்களை கொண்டு கிளாஸுக்கு விட்டுருக்கேன். இவருக்கு 5,000 ரூபாயா அவருக்கு அடுத்தவருக்கு வந்து சரி அதான் காசு வந்துச்சு. காசு வந்தது சிலவழிக்கு தான் வந்திருக்கு சரியா. அதை நல்ல வழியில நம்ம சிலவழிக்கணும் சரி. அப்ப அதை எப்படி சிலவழிச்சிங்க? பிள்ளைக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது அப்புறம் இப்ப அவங்களுக்கு சாப்பாடு ஓகே இப்ப அவங்களுக்கு இருக்கிற சாப்பாடை கொடுக்குற அளவுல இருக்கேன். இப்ப நான் நலிவு வந்தானே இன்றைக்கு படிப்ப ஆக்களுக்கு பிஸ்கெட்டும் டீயும் போட்டு கொடுத்தேன்னா இந்த அடுத்த கிளாஸுக்கு வலிக்கிடுத்தேன் 8 மணிக்கு தான் கிளாஸ் முடியும். இப்ப யாரும் வந்து மாதம் உதவி செய்யறேன்னு சொல்லலையா அவங்களுக்கு? மாதம் உதவி செய்ய துபாய் இருந்த ஒரு அண்ணன் அடுத்தவர் அடுத்து சொன்னவர் நான் இப்ப போயிருக்கேன் எனக்கு சேலரி வேற மாதம் உங்களுக்கு 10,000 நான் தருவேன் சொன்னவர். பிறகு இன்னொரு ஆண்டி சொன்னவே இந்த 10,000 அனுப்பினவங்க வைத்திருந்த அவையும் அனுப்பினவே அவ சொன்னவே உங்களுக்கு மருந்து செலவுகள் எல்லாம்
நான் காசி இப்ப 2 மாத்தையில வருவேன். உங்களோட வீட்டை நான் நேரடியா வந்து நேரடியா வர உனக்கு கிட்னி பிரச்சனைக்கு எல்லாம் என்கிட்ட மருந்து இருக்குது, ம். நான் கொண்டு வரேன், நீங்க டாக்டர்கிட்ட எடுத்து விழுங்கலாமான்னு கேட்டுட்டு டாக்டர் சொன்னாருன்னா நீங்க செய்யுங்க, அதுக்கப்புறம் அது சரி வருமாண்டா நான் கருதி உங்களுக்கு அனுப்புவேன். மத்த பிள்ளைகள் இதுக்கு சாப்பாடு செலவுக்கு காசு இல்லைண்டா நீங்க கோல் பண்ணுங்க. நம்ம எப்படி கோல் பண்றேன், அவங்களா விரும்பி தந்தா பரவாயில்ல. நீங்க இப்ப அவங்க உதவி செய்ய போறான்னு சொன்னா நீங்க கால் பண்ணி கேட்கறதுல ஒரு வெக்கம் ஒன்றுமே இல்லை. சொல்ற விளங்க மாலதீவு இருந்த ஒரு தம்பி உண்மையாவே என்ன உண்டை விட்ட சௌரங்கள் இருக்காங்க எனக்கு இந்த பக்கத்துல இருக்குதுகள். இவ்வளவு நாளும் சாப்பிட்டியா, இவ்வளவு பிரச்சனையாண்டு என்னை கேட்டதில்லை, இந்த பிள்ளைகிட்ட கூட கேட்டதில்லை. ஆனா அந்த தம்பி அவன் சொல்றான் என்னட்டாக்கா இதை பார்த்து எனக்கு கவலையா போயிட்டு எனக்கும் ஒரு சின்ன பிள்ளை இருக்கான் சொல்லி 3700 உடனே போட்டவன் போட்டு அக்கௌண்ட் நம்பரை தாங்க புறவு சொன்னான் கால் பண்ணி, அக்கா எனக்கு கவலையா இருக்காக்கா, நீங்க நான் எங்கிற இதுக்குள்ள இருக்கிற ரூம் பொடியன்கள் அங்க பக்கத்துல இருக்கிற பொடியன்கள்ட்ட கேட்டாக்கா நான் காசி போட போறேன், அப்ப அந்த அண்ணன் நம்பர் இருக்கேன் நான் சொன்னேன் மிதிக்கி தம்பியேன், அப்ப அவர்கிட்ட கொடுத்தா உங்களுக்கு தருவேறா. நான் சொன்னேன் பயப்படாம கேட்டேன், அவர் மூலமா தான் உங்களை சந்திச்சேன் நான், அந்த பொடியன் அப்படி செய்ய போறது இல்லை, அவனும் எனக்கு தம்பிதான் நீங்களும் தம்பிதான், அவன்கிட்ட கொடுத்தாலும் தருவான், நீங்க பயப்பட வேணாம், நீங்க கொடுங்க, அவர் எப்படி எடுக்க போறது இல்லை. ஏண்டா எனக்கிட்ட போன் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாரும் வீடியோ எடுத்து உங்களை போன்ல போடல, இப்ப கேள்விப்பட்டேன் நான் போடலி எங்களுக்கு முன்னெச்சரிக்கை அவர் 3000 2000 தான் தத்தோம், உங்களை நாங்க பிடிச்சி போடலாம் உங்களுக்கு கஷ்டம் இதுன்னு சொல்லி. இப்ப உங்களை மாதிரி சில பேர் உதவி செய்யறேன்னு போறாங்க, போயிட்டு ஒரு காசி ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் குறைஞ்சது தந்தா தான் நாங்க உங்களோட கஷ்டத்தை வெளி உலகத்துக்கு சொல்லுவோம் அப்படி சொல்றாங்களா. 3000 5000 தந்தா நாங்க வீடியோ எடுத்து போடுவோம். இப்ப நீங்க வந்துட்டு நாங்க உங்களை செஞ்சு போட்டாக்கா உங்களுக்கு காசு வரும், ஆனா எங்களுக்கு மேல இன்னும் தந்தா தானே நாங்க உங்களை இது செஞ்சு போடணும்ன்றாங்களா. இப்ப இல்லாத இன்னே மாதிரி இல்லாதாக்கள் டக்குன்னு குடுக்க இல்லாத நீ அப்படித்தான் போகுது அதான் பிரச்சனை. ஆனா எல்லாரையும் நம்புறல. ஆனா நான் சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்டா எந்த புருஷன்டாக்கள் நம்பிக்கை இருக்கு, அவங்க இவர் நல்லவர், இவர் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டார் எல்லாம் தருவாருன்னு சொல்லித்தான் அனுப்புனவங்க. எனக்கு அந்த தம்பி வந்து சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு நம்பிக்கை இருந்தா பயப்படாம போடு, இதானே அவன்கிட்ட நம்பர், அவன்கிட்ட கால் பண்ணி கேட்டு நீ போடு, ஆனா அவன் கொண்டு வந்து தருவான், இல்லாட்டி விடுங்க தம்பின்னு சொன்னேன். இல்லக்கா நான் செய்வேன். அப்ப அவன் சொல்லி தந்து போட்டு காசை காட்டிட்டு சொன்னான், அக்கா இது நான் உங்களுக்கு போட போறேன் அவர்கிட்ட அண்ணாட்ட கதைச்சிட்டேன், நான் அவர் அக்கௌண்ட்டுக்கு போட போறேன், இந்த போட்டு தக்கா நான் அனுப்பேன். அப்ப நான் சொன்னேன் சரி தம்பி என்று சொன்னேன். புறவு சொன்னான் கால் பண்ணி, அக்கா நான் எந்த காசுண்டாக்கா நான் பயப்பட மாட்டேன், என் ரூம் போடியனுகள் எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன் அவர் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் காசு எந்த வீடியோவை காட்டி எல்லாத்தையும் போய் அந்த அக்கா உதவி செய்யணும் உங்களால பாவம் இந்த கூட பிறந்ததுகள் இப்ப கூட நல்லா இருக்கிறாங்க. இந்த நீ சாப்பிட்டு எவ்வளவு பிரச்சனையை சொல்றா, இந்த ஒரு 50 ரூபாய் இந்த ஒரு 100 ரூபாய் தரல, ஆனா அவன் எங்கேயோ கூட பிறக்காதவன், அவன் செய்யற வேலை என்ன மாசி வேலை செய்யறவனா, காலையில போய் அந்த மீனை வெட்ட துவங்கினான்டா கால் கடுக்குமா. மீனை வெட்டி கழுவி மாசியோட கொடுக்கணுமா, அதான் அவன்கிட்ட சொல்லிடலாம். சுட்டியான மெல்லிய பொடிய எனக்குண்டா கவலைண்டா. நான் சொன்னேன் நீ ஏன் இப்ப இப்படி கஷ்டப்படுறா, ஏன் கஷ்டப்பட்ட காசு என்ன கடுமை இல்லக்கா, ஒரு உயிர் போகக்கூடாது, நான் உண்மையா பெரிய நாட்டுல இருந்தேன்டா, இந்தாங்க தூக்கி எறிஞ்சிருவேன், எப்படியாவது இந்த பிள்ளையில நீங்க வாழ வைக்கணும், அவரும் உங்களை நம்பி தான் இருக்காரு, அந்த மனுஷனுக்கு இருக்க இந்த இரக்கம் இருக்கல எல்லாருக்கும் வராது, எல்லாரும் காசி தந்தவங்க போடுறவங்க, சில பேர் தேவையில்லாத கதையும் கேச்சவங்க வீடியோ கால் எடுங்கட்டு போட்டு மூத்த காட்டுங்க தள்ளி நில்லுங்க, ஐயோ உங்களை எனக்கு பார்க்கவே பிடிக்குது அப்படி இப்படி. நான் கதைக்கவே இல்லை. நான் சொன்னேன் என் புருஷன் இருக்கேன், ஒரு புருஷன் இப்படி பக்கத்துல இருக்கக்குள்ள இன்னொரு ஆள் கால் பண்ணி கதைக்கக்குள்ள அது கவலை தானே. இல்ல நான் கூட அந்த விஷயங்கள் சொன்னேன் தானே, சொல்லித்தானே போனேன் இப்படியான கோல்கள் வரும். ஏன்னா நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனா கெட்டவங்க கால் பண்ணி இப்படி உங்களுக்கு செய்யக்குள்ள நீங்க டக்குனு போனை வச்சாச்சு பிளாக் பண்ணி வச்சு செய்ய முடிச்சு. அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, நம்ம இப்படியே சாகப்புறமான முடிவாயிட்டு அவன் இது தெரியாம கதைக்கான், இவனுக்கிட்ட என்னத்த கதைக்கிற என்று ஒரு ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர்ல சரியா கஷ்டப்பட்டு கொண்டு சாப்பாடு கூட இல்லாத வறுமையில இருக்கிறாங்க. இவங்கிட்ட கால் பண்ணிட்டு என்னத்தை கதைக்கிறேன்னு சொல்லி தெரியாம இப்படி தேவையில்லாத கதையிலும் காய்ச்சி சும்மா ஒரு வேதனையும் கூட்டுறாங்கன்னு. நான் என்னைய பத்தி கவலைப்படலை, ஏன்டா எப்படி நம்ம செஞ்சிடுவோம், எனக்கு இந்த காசு வாழ்வோம்ன்ற நம்பிக்கை போயிட்டு. ஆனா இப்ப நான் சந்தோஷப்படுறேன்டா என் பிள்ளைகள் சாப்பிடுது, நம்ம உயிரோட இருக்கக்குள்ள நம்மளோட பிள்ளைகள் ஆசைப்பட்டதை கொடுத்துடணுமே என்ற இது டியூஷனுக்கு சேர்த்துட்டேன், அதை படிக்குங்கள் என்ற சந்தோஷம் இருக்கு. மற்றபடி எப்படி டியூஷனுக்கு சேர்த்தா 2 பேரையும் கொண்டு சேர்த்துட்டீங்களா? 2 பேரையும் சேர்த்துட்டேன். எங்க சேர்த்து?
அங்க பக்கத்துல இங்கிலீஷ் கிளாஸுக்கு ஒரு ஆளை விட்டுருக்கேன். ம். அப்புறம் இவருக்கு இப்ப 7 இருந்து 8 மணி மட்டும் கிளாஸ். இப்பயா இப்ப டைம் இருக்கு தானே? டைம் 8 இருக்கு. இருந்து 7 இப்ப மணி. 2 மணிக்கு எவ்வளவு கட்டுனீங்க? அவருக்கு 3000 ரூபா கட்டிருக்கேன் ம். அட்வான்ஸ். ம். அவர் அடுத்தவருக்கு 2500 ரூபா. ம். இனி மாதம் 2 பேருக்கும் ஒரு 8000 ரூபாய்க்குள்ள வரும். ம். அப்ப இப்ப அனுப்புறேன்னு இருக்காங்க நீ. ம். அப்ப அதுல பார்த்து கட்டுவோம். அந்த காசு. அந்த ரூபாய் இருந்தா அவர் தான் சொல்லிக்கார் 10,000 10,000 தாரேன்னு. அப்ப அதுல கட்டுவோம். அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். நம்ம உயிரோட இருக்க மட்டும் செய்வோம். அதான் இப்ப திட்டமாட்டா என்ன நோக்கம் என்னண்டாக்கா, என்னால இப்ப நான் ஏதோ உங்களோட வீட்டை வந்து உங்களை எனக்கு யாருன்னு தெரியாது, ஓ. என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியாது, சரியா? ஏதோ ஒரு வகையில நீங்க என்ன எப்படி தொடர்பு கொண்டீங்க? வேற ஆக்கள்கிட்ட போய் சொல்லையும் ஆ. அப்ப அவங்க சொன்னவங்க இப்படி ஒரு பொடியன் இருக்கான், நல்ல பொடியன், அவனால பிரச்சனை இல்லை, நீ உன்ட பிரச்சனைய சொல்லு, நீ உதவியை கேட்கிறா கேட்டு சொல்லு, அவனால உதவி செஞ்சானடா ஒரு கிட்னியை மாத்தி ஒரு 6 மாதங்கள் வாங்கி வெட்ரஸ்ல இருந்து போட்டு வந்தேன்டா, பிள்ளைகளோட நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழலாம் ஏண்டா, நீ இவனையும் பார்க்கணும், அவங்களோட தம்பி தானே, நீ இல்லாட்டி அவன் செத்துருவான், அது எங்களுக்கு தெரியும். ஏண்டா ரோட்டால வரக்குள்ளே அந்த நாள் இந்த நாள் மட்டும் ரோட்டால வரக்குள்ளேயே என்ன விருப்பம் கேட்டு வேண்டி தரவே. சரி, அவர் அந்த வேலை செய்யும் நல்லா இருக்கு. வேலை செய்யக்குள்ள ரோட்டால வரக்குள்ளேயே ரோட்டில் வந்து என் பேரை கொத்தி தான் வருவார், வந்துட்டு வீட்டு சாமனை வேண்டி தருவார், எல்லா வேலையும் செய்வார், என்னை வேலை செய்ய விடுறதில்ல. அப்படித்தானே அவர் வச்சிருக்கேன். நல்ல பாசம் உங்களோட. சரியான விருப்பம். அதான் அவன் இரவையான இப்ப எனக்கு சரி வராட்டு எந்த கிட்னி அதை எடுத்து வைங்கன்னு சொல்ல போறேன் டாக்டர்கிட்ட. அவருடைய சொல்றேன் இப்ப நீ அப்படி கவலைப்படாத, நாங்க இல்லை இந்த வியாழக்கிழமை இப்ப டாக்டர் சொல்றேன் இருக்கேன் ஃபைனலா இப்ப ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டேன், வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வந்தா ஏழு டெஸ்ட் இருக்கணும், எடுத்து பார்ப்பேன்ண்டவர் சொல்லிக்கார். இது பார்ப்பேன், நான் என்ன ரெடி பண்ணிட்டீங்களாண்டா? நான் இல்லை சொல்லிக்கு உதவி கேட்டிருக்கேன் டாக்டர், பார்ப்பேன். இல்லைம்மா டக்குன்னு டயலிஸ் பண்ணணும், இல்லாட்டி இது செய்வோம், மெஷின் வைக்கணும், டயலிஸுக்கும் நீங்கள் 2 மாதத்துக்கிட்ட பாட்டில் இருக்கணும். ஏண்டா இப்போ புதுசாக செய்யலையும் உங்களுக்கு பிரச்சனை கூட இருக்குது, சுகர் இருக்குது, வீட்டெல்லாம் க்ளீனாக இருக்கணும், நான் உதவி கேட்டிருக்கேன் டாக்டர், பார்ப்போம். அப்போ இவர் உங்களோட ஹஸ்பண்டை கூட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம், அவர் அது பிறந்தனா செய்வோம். அவர் இயலாமல் இருக்கிறவரை கூப்பிட்டு செஞ்சு என்ன செய்யற 2 பேரும் ஒரே இடத்த இருந்தா நம்மளை பாக்குறதுக்காக இருக்கா? இந்த இப்ப என்ன பிளான் உங்களோட? கிட்னி சேஞ்ச் பண்ற பிளான் இருக்கா? அதான் செய்யணும். அப்ப என்ன இப்ப வந்த காசை வச்சு என்ன செய்வீங்க? அதுக்கு பயன்படுத்த போறீங்க இல்லாட்டி வேற என்னத்துக்கு பயன்படுத்த போறீங்க? கிட்னி மாத்திரம் அவர் சொல்லி தரேன், உனக்கு வார ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீ உண்ட கிட்னி பாரத இந்த காசு அப்படியே இருக்கு, நான் தொடரல. இப்ப யாரும் போட்டாங்கடா இல்ல டக்குனே உங்களுக்கு பேலன்ஸ்லயே இருக்கு, இப்படியே கட்டாலும் இப்படியே இருக்கு. இப்ப முந்தினாச்சு அவருக்கு வந்த காசு, அவருக்கு இயலாத ஆக்களை கொடுக்குற 10,000 கவர்மெண்டால, அது மட்டும் அவருக்கு அன்றைக்கு சொன்ன நீங்க என்ன கவர்மெண்டால தாரலன்னு சொல்லி தாரல, இப்ப வர தொடங்கிட்டா தாரவங்க. அந்த காசு போட்டிருக்கேன் அப்ப போட்டோம் 10,000 வந்து. அப்ப நாங்க நீங்க அப்ப அதை எடுங்க, அப்ப அதை எடுத்து கரண்ட் பில்லும் கட்டி பிள்ளைகள் கண்டே கொத்து ரொட்டி கொண்டு கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவருக்கு சந்தோஷம். நம்மட கையில காசு இருந்தா இவனுக்கு மேண்டி கொடுத்து வீட்டு சாமான் குசினி சாமான் மேண்டி வச்சு போட்டு, எனக்கு என்ன விருப்பம், நீ அது சாப்பிட கொண்டு யோசிக்க மாட்டேன், உனக்கு என்ன விருப்பம் ஒன்று வேண்டி கொண்டு தரவர் தான் அவன். சில பேர் நினைப்பாங்க உண்டா இதுக்கு இவனை போய் கட்டுன நீ கேட்காங்க, அப்படி இல்லை. அவனோட மனசு நல்ல, அவன் குழந்தை பிள்ளை மாதிரி. நான் அவரை விரும்பித்தான் கட்டுனேன், அவரும் அப்படித்தான். இப்ப நானும் இல்லாம அவர் இருக்க மாட்டேன், அவர் இல்லாம நானும் இருக்க மாட்டேன். ஏன் இதை சொல்றேன்டா, சில பேர் இப்ப தவறுதல கதைக்கிறவங்க நீ அவங்க நினைச்சு திரிப்பாங்க இவனால பாலே இல்லாது, அதான் இவள் இப்படி கதைப்பாளன் இல்லை, அவர் இல்லாட்டி நான் செத்துருவேன். ஏன்னா இன்னொரு வாழ்க்கை கேட்கல, இன்னொரு வாழ்க்கை கல்யாணம் கட்டுங்கன்னு சொல்லி வீடியோ போடல, அப்படி இருக்காங்க கேட்காங்க, அவங்கள்ட்ட போங்க. ஆனா நான் என்ட பிள்ளையில என் பிரச்சனையை பார்க்கணும், அதான் என்ட ஆசை. அதுகளோட வாழணும்ன்ற ஆசை வேண்டா, அதுகளை கொஞ்சம் வளர்த்துட்டேன்டா, ஆம்பளை பிள்ளைகள் தானே வளர்த்துட்டேன்டா. வீடியோ கைப்பாங்களா? பிரச்சனை இல்லையா? வாடா இங்க வா, இங்க வா. அவங்களோட அப்பா ஆசைப்படுறதெல்லாம் இவன் அப்பா மாதிரினே, இவர் உங்களை மாதிரி, அவர் அப்பா அண்ணே மாதிரி. இதுல இருடா, என்ன மாதிரி பிறகு? ஹலோ, என்ன மாதிரி தம்பி? தம்பிட பேர் என்ன? உங்களோட பேர்? சாப்பிட்டீங்களா? பே இன்றைக்கு எங்க போகணும்? கிளாஸுக்கா? சைக்கிள் இல்லைன்னு? சைக்கிள் இல்லை, ஒரே ஒரு சைக்கிள் வச்சுதான் அவங்கள தான் ஏற்றி இறக்கி தெரிகிறேன். அப்பா இது நீங்க தானே ஏற்றி இருக்கு, அவர் சைக்கிள் செய்ய மாட்டாரு. தம்பி என்ன படிக்கிறீங்க? நல்லா போய் சொல்லக்கூடா,
படிக்கிறியா? எத்தனை மேல வர? அவர் 4ஆம் ஆள், இவருக்கு இன்னும் ஆள் போடல. இவர் இப்ப 3ஆம் ஆண்டு. எப்படி அம்மா பிடிக்குமா உங்களுக்கு? அடிக்கிறவையா அம்மா? அடிக்கிறவா நீ? அடிக்கிறலையா? ஆண்டா கொத்துல வாங்கி தந்தவங்களா அவட்ட? சரி 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 அவ போய் இருங்க. சரி இருட்டாயிட்டா? லைட்டை போடுமா? அப்படியே காய்ச்சிட்டு இருந்த மாதிரி அப்படியே கதையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைம் ஆயிட்டா, அப்ப இருட்டாயிட்டுனே. அப்ப அப்படி 2 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள வந்துட்டோம். சரி, இப்ப அவங்க காய்ச்ச கதையெல்லாம் இருக்கட்டும். உங்களோட மனதுல நீங்க என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? உங்களை நான் தப்பா நினைக்கல. உண்மைக்கு உண்மையா நீங்க நடக்கீங்கடா நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இதெல்லாம் இன்னொரு ஆக்கள்கிட்ட போய் இப்படி செய்யணும் கேட்கணும் செய்யணும்ன்ற உதவி செய்யணும்னு உங்களுக்கு அக்கறை இல்லை. ஏன்டா உங்களுக்கு இதில் ஒரு வழி லாபம் இல்லை. உங்களை அந்த ஆண்டவரை ஆசீர்வதிச்சு அனுப்பியிருக்காரு. இன்னொரு விஸ்வமடை இருந்த ஒரு குடும்பம் கால் பண்ணி இந்த சிவம் சேர்ச்சாமன்ட்டு நீங்க சைவம் தானேம்மா நாங்க செய்யலாமா பிரச்சனை இல்லை. நல்ல மனதோட ஆறு செஞ்சாலுமே எனக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்க. உதவி செய்யறது ஜபிக்கியாமன்னு சொல்லி எங்கள்கிட்ட பண வசதி இல்லைம்மா நாங்க உங்களுக்காக நாங்க ஜபிப்போம். குடும்பமே ஒவ்வொரு நாளும் எடுத்து போனை வச்சு கொள்ளுங்கன்னு போட்டு அவங்க போன் எடுத்து ஜபிக்கிறேன். என்னை அவரையும் வச்சு போட்டு உங்களால என்றது ஆமனை மட்டும் சொல்லுங்கன்று வேறுங்க கண்ணை முடித்து ஆண்டவரை மட்டும் நினைங்கண்டு உண்மையா செஞ்சது போற எனக்கு மனசுக்கு சந்தோஷமா. திரும்பி பார்க்காதாக்கெல்லாம் திரும்பி பார்க்காங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை இல்ல? அதுதான் நான் சொன்னேன். அந்த உங்களை வந்து நான் பார்க்க கூட நீங்க இருந்த நிலைமைக்கும் இப்ப உங்களோட முகம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நல்ல சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. நான் வந்து ஸ்டார்டிங் பழைய வீடியோ இருக்குதானே யூடியூப்ல பாருங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. அழுது கொண்டு யோசிச்சு கொண்டு சரியா டென்ஷன்ல இருக்கீங்க அந்த வீடியோல. இப்ப பார்க்க ஆசையா இருக்கா? அந்த டைம் என்னடா நீ ஒரு தனிக்காட்டுல விட்ட மாதிரி நம்ம ஒரு அனாதை, நம்மளுக்கு ஒருத்தரும் இல்ல, எனக்கு பிள்ளைகளும் பிரச்சனை விட்டா அக்கள் இல்லை, நம்ம இப்படியே சாக வேண்டியதான். இந்த வருத்தத்தோடையும் பிரச்சனையோடையும் பட்டினியால நான் சித்துவேன். என் பிள்ளைகள் இப்படி சீரழிஞ்சு நீ போதைக்கு கிதை கடுமையாகி நீ இப்படியே போயிருங்க யோசனை கூடிட்டு அந்த யோசனை தான். இப்ப எனக்கு உலகமே சொந்த மாதிரி. இந்த ஒரு சில அக்கள் கதை தேவையில்லை, என்னோட அன்பப்படுகிற அக்கள் கூட அக்கா தம்பி பாசம், அப்பான்ற உறவு. விஸ்வமடைந்தவர் ஜெபிக்கிறவர் அப்பா நான் சொல்றேன். அவர மகளை தங்கச்சேண்டுவேன். கவிதா அம்மான்ட்டு வாங்க, அக்கான்ட்டு வாங்க, சகோதரம்ன்ட்டு வாங்க, அப்படி சொல்ற ஆக்களோட எனக்கு சந்தோஷம். எடுத்து கதைப்பாங்க. கதைச்சு உனக்காக ஜெபிக்கணுமான்ட்டு வாங்க. என்ற பேரை சொல்லுவாங்க, இவர பேரை சொல்லி உனக்கு கிட்னி சுகமாயிரும், அவருக்கு சுகமாயிரும், டாக்டர் சேச்சரே இல்லாம நீ சுகமாயி நடப்பா பாரு, இந்த பாஸ்கர் காலத்துல சொல்றேன் உனக்காக நாங்க விரதம் இருக்கோம் சொல்லு. அப்படியே எவ்வளவு உள்ளங்கள் சொந்தம் சொல்லல. யார் சொல்லுவா? யார் இருப்ப நமக்கு விரோதம்? என்னது அந்த உங்களை பாஸ்கர் இது செய்யறாங்களான்னு சொல்லி விஸ்வமடைந்து அப்பா எடுக்கிறவன் அவரோட பேரை கூட கேட்டதில்லை. சொல்லுவேன் உனக்காக ஜெபிக்கணுமாண்ணா. அப்புறம் வந்து செங்கல் அடி இருந்த ஒரு அண்ணா போன் பண்ணி மகள் உனக்கு நான் மாடு மேய்க்கிறவரா, நான் மாடு வச்சு தான் செய்யறேன் நான். ஆனா உன்ட கஷ்டத்தை உன்ட குளர்வைய பார்த்தனே கவலையா இருக்கி, நீ என்னைய பார்க்கவா, எனக்கு மாடை விட்டுட்டு வரையில, நீ ஆட்டோவை பிடிச்சிட்டு வா, நான் ஆட்டோ காசு வரையா கொடுப்பேன், உனக்கு ஒரு கிஃப்ட் தரத்துக்கு இருக்கேன்னு. அப்ப நான் என்ன கண்டு கிளினிக். அப்ப நான் அப்பா அண்ணா நான் கிளினிக் போகணும், நான் என்ன செய்ய, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இவர பிரச்சனை இல்லை, நீ என் தங்கச்சி, நீ மச்சான் அனுப்பு உரிமையா என்ற மச்சான் அனுப்பு, மச்சான் நீ வா, அவளை விட்டுட்டு அவளுக்கு வருத்தம், பிள்ளைகள் கூட்டிட்டு வாண்டு போட்டு எப்படியோ கூட்டிட்டு கொண்டு போட்டு முதல் உங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க ஆட்டோல போயிட்டேன்னா மாட்டுக்கு இதுக்கு போயிட்டேன், டாக்டர் சந்திக்கணும் மாட்டேன், கிளினிக் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அந்த போற வேலையானே அவரும் பாருன்னு சொல்லி தேவையன்றோட அவர் சொன்னா நீங்க இவ்வளவு அனுப்பு, நீ ஆஸ்பத்திரி வேலையை போய் பாருமே கண்டு போகையும் மச்சான் அனுப்பி இவர் போகையும் அங்க ஆட்டோல சந்திச்சு இவங்களை கட்டி பிடிச்சு போட்டு வாங்கண்டு உடனே கண்டினியூ கொடுத்து போனவரா. அங்க சாப்பாடு சாப்பாடு முதல் வண்டி கொடுத்தவரான், கொடுத்து சோடாலாம் கொடுத்து பால் எல்லாம் செஞ்சு கொடுத்து போட்டு இவர்கிட்ட 7,000 ரூபாய் காசும் கையில கொடுத்து ஆட்டோ காசு வரையா 4,000 ரூபாய் கொடுத்தவரான். இந்த அங்கண்டு கொடுத்து போட்டு சொன்னவர் இப்ப வர தொழிலுக்கு கச்சான் இதுகளெல்லாம் நான் அங்களை மலிவுதானே செங்கலடி பக்கம் இருக்கிறவரான், எல்லாம் நான் உதவி செய்வேன், நீ தங்கச்ச கவனமா பார்த்துக்கோள், அவளுக்கு வருத்தம் உனக்கு மருத்துவம் ஜோமா அப்படியான உள்ளங்களும் இருக்கு. இப்போ 1 வாரம் 2 ரூபா நான் இப்போ கடன் கட்டு போக்குள்ள சொல்லுவாங்க, நீ எப்படி தரப்போறா, என்ன உழைப்பிரிக்கி, எப்படி தர வட்டி என்றுவாங்க. 5,000 ரூபாய்க்கு
அந்த வட்டிக்கு வேண்டக்குள்ள ஏன்னா 48 தரம் போகணும் அந்த வாசலுக்கு. இப்ப இல்ல பிறகு வா அவர் நிக்க பிறகு வா நாங்க இன்னொரு ஆகிட்ட வேண்டோம் பாண்டுவாங்க. வட்டி எவ்வளவு போகுது சும்மா நான் கேட்கிறேன். 5000 ரூபாய்க்கு 500 ரூபா வட்டி கிழமைக்கு. ஒரு கிழமைக்கு இப்ப இன்றைக்கு நீங்க 5000 ரூபாய் நான் வேண்டனடா இன்றைக்கு என்ன திங்க வார திங்கள் 500 ரூபா கொடுக்கணும். அந்த 5000 ரூபா கொடுக்காம 500 ரூபா கொடுக்கணும். வட்டி மட்டும் 5000 ரூபாய் மேல கட்டுப்பட்டு அது போயிரும். அந்த 5000 ரூபாய் நான் சேர்த்து இல்ல 3000 ரூபாய்க்கு இந்த 500 ரூபா கொடுத்தாலும் அது வேண்ட மாட்டாங்க. ஏனண்டா நீ 5000 ரூபா தானே நீ 5000 ரூபா அப்புறம் மாத்துப்பட்ட 5000 என்ற வட்டியே குறைஞ்சிருவாங்க. அதை விட அந்த 5000 ரூபாய் எவ்வளவு தரையில அது அப்ப 500 ரூபாய் வேணும்னா நம்மளுக்கு லாபம் என்ற மாதிரி. அவள்கிட்ட இருக்கா இல்லையா அவள் இப்படி வருத்தத்தோட இப்படி சாப்பாடு இல்லாம இருக்கா அதெல்லாம் இல்லை. நம்முடைய இதுக்குள்ளேயும் இருப்பாங்க பெரிய பெரிய நாட்டுகள்ல. ஆனா யோசிக்கல இவளுக்கு கொடுக்கணும். ஆனா எங்கேயோ இருக்கிறாக்கெல்லாம் தராங்க. அந்த அண்ணா மாடு மேய்ச்சி தந்திருக்காரு அந்த மாலதீவு பொடிய பாருங்க. இதுல ஒரு விஷயத்த வந்து நாங்க யோசிக்கணும்னு சொன்னா உதவி செஞ்ச அனைவருமே வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய காசுக்காரர்கள் என்று சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இல்ல. இப்ப அக்கா வந்து சொல்லக்குள்ள எனக்கு விளங்குது. அவர் அந்த என்ன சொல்ற எந்த நாடு மாலைதீவுல இருந்து துஜாந்தன் அவர் பேர் துஜாந்தன். அந்த அந்த அண்ணா வந்து மீனை வெட்டி என்ன மீன் வெட்டி மாசி போடுற வேலை வந்து செய்யறவர். அப்ப மீன் வெட்டி மாசி போடுற வேலைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான தொழில். அந்த பின்னரை மட்டும் சாப்பிடறது ஒரு டைம் இல்லையா அதை வெட்டுக்கு நாத்தமா அக்கா இந்த கால் முட்டம் கால் இடுப்பெல்லாம் கடுக்க சுட்டியானமே இல்லையா எப்படியே அவன் அக்கா என்கிட்ட 3 ஆம்பளை சௌரமா பொம்பளை சௌரம் இல்லையா நீ என்கிட்ட அக்கா அவங்க நான் எப்படி விடுவேனான்னு கேட்கா. அப்ப எப்படிப்பட்ட இதான் கஷ்டத்துக்கு எனக்கு உதவி செய்யணும் கண்ணனி நான் பெரிய நாட்டுல இருந்தா இந்தாங்கட்டு தந்துருவேன். தார மனசு இருக்கிறதுக்கு அந்த காசு இல்லை. அதான் பாருங்க. அப்ப அவ்வளவு பேருமே வந்து எல்லாத்தையும் தாண்டி எந்த சார்பில் இருந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். நான் தான் இந்த வீடியோ வந்து எடுத்து போட்டேன்னா இந்த வீடியோ எந்த வீடியோ நீங்க பார்த்து அக்காவுக்கு வந்து நீங்க கால் பண்ணி அக்காவுக்கு நிறைய பேர் வந்து உதவி செஞ்சிருக்கிறீங்க. உண்மையாவே எந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான சந்தோஷமா இருக்கு. என்னண்டா இவங்களோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல இவங்களோட வாழ்க்கையை வந்து நாங்க கொஞ்சம் உயர்த்தி இருக்கோம்னே அந்த பெருமை வந்து எனக்கு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு தானது நீங்க தான் இந்த வாழ்க்கையை வந்து மாத்திருக்கீங்க. இப்ப இவட கையில ₹1 காசு இருந்தா கூட வந்து நீங்க உதவி செஞ்ச பணம் தான். அதனாலதான் இவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே போல நீங்க உதவி செஞ்ச இந்த இருக்கிற பணம் ஒன்றுமே வந்து வீணா போகாது. அதே போல உங்களுக்கு இதை வந்து கடவுள் ரெட்டிப்பா தருவீர். ஏண்டா ஒரு ஏழைக்கு வந்து நாங்க உதவி செய்யறோம்னு சொன்னா அந்த காசு வந்து வீணா போகாது. நீங்க ஒரு நாள் யோசிக்க வேணாம். இப்ப இவைக்கு ஒரு 5000 10,000 20,000 30,000 கொடுக்குறோம்னு சொன்னா உங்களோட கையில நாளை காசு இல்லாம போக்குல வந்து கடவுள் உங்களை ஆசிரிப்பார். நான் அதைத்தான் சொல்லுவேன். நான் நீங்க அந்த முழு மனதோட தூக்கி கொடுத்துருக்கீங்கன்னு. அடுத்தது அக்காட மனசாலையும் வந்து அக்கா வந்து ப்ரே பண்ணுவா. அவையும் வந்து கடவுள்கிட்ட வேண்டுவா. இப்ப நன்றி என்று சொன்னா அது ஒரு பெரிய ஒரு புண்ணியமா வந்து உங்களுக்கு போகும். எல்லாத்தையும் தாண்டி இந்த 2 பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு உதவியா வந்து இருக்கு. இப்ப நான் வந்த நோக்கம் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த துஜாந்தன் சொல்லி சரியா அந்த மாலைதீவுல இருக்கிற துஜாந்தன் சொல்லி அதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2 நாள் நினைக்கிறேன் எனக்கு காசு போட்டு. 2 நாளைக்கு முதல்ல காசு போட்டுட்டேன் எனக்கு சரியா. அப்ப எனக்கு உண்மையாவே வந்து நேரம் இல்லக்கா இல்லைங்க. ஏன்னா நான் ஓடித்துடுறேன் நேத்து வாங்குறேன் சரியா. அப்படி நீங்க எந்த தொழில செய்யறீங்க ஒவ்வொரு நாளும் ஓடுறேன் சரியா. அப்ப எங்கெங்க மூலையில நான் கொழும்பு போயிருக்கேன் வாகர போயிருக்கேன் பிறகு வந்து எங்க பூனாகல போயிருக்கேன் பதுல போயிருக்கேன். அப்படி நம்ம ஓடுறோம். இப்ப நாளைக்கு எங்க இருப்பேன்னு சொல்லி தெரியாது. யாருக்கும் கஷ்டம் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா நான் வந்து என்ன செய்யறேன் நான் ஓடுறேன். எந்த கையால பெட்ரோல் அடிச்சு இந்த கையால இது பாவிச்சு நான் ஓடி போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு இருக்கிற லாபம் என்னண்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு நன்மை அடைஞ்சோன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம் சரியா. எனக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம். இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப வந்து விசாரிக்கிறேன் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்ப அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னனால நீங்க ஏதோ ஒரு விதத்துல நீங்க நல்லா இருக்கணும்ன்றக்கா நான் இப்ப ஓடுறேன். நான் என்ன யோசிக்கிறேன்டா நான் இப்ப இந்த வருத்தத்தோடய உங்களை சந்திக்காம செத்து இருந்தேனேண்டா இப்ப என் பிள்ளைகள நிலைமை அதை விட மோசமா போயிருக்கேன். இப்ப நான் 6 ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது. எனக்கு இப்ப ஒரு சொந்த பந்தம் இல்லாமலே நான் போயிருப்பேன். இப்ப எனக்கு உலகத்துல இருந்து எல்லாரும் அப்பா சகோதரம் தம்பி எல்லாரும் இப்படி ஒரு எடுக்கிறவங்க போல் அடுத்து முதல் கேள்வி சாப்பிட்டியாமா முதல் என்னம்மா சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டேன் நீயா பிள்ளைகள் எப்படி இருக்காங்க அவர் எப்படி இருக்கா டக்கரை பக்கத்துல இருந்து பாசமா கேட்கிற மாதிரி போன் எடுத்து அப்படி விசாரிப்பாங்க. எனக்கு அதெல்லாம் சந்தோஷம். ஏனண்டா நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆட்கள் இல்லாத டைம்ல இப்படி கேட்காங்களே
பணத்தை தாண்டி நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி சாப்பிட்டியா, என்ன செய்யறா, அது உங்களுக்காக நாங்க வந்து ப்ரே பண்றோம், உங்களுக்காக நாங்க கடவுளை கும்பிடுறோம் என்று சொல்றதுக்கு ஒரு நல்ல நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. நல்ல மனசுகள் கிடைச்சிருக்கு. உண்மையா உங்களுக்கு நீங்களாம் எனக்கு யாருன்னு தெரியாது. நான் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து சொல்றேன். எங்கள் யூடியூப் சேனல் சார்பா வந்து சொல்றேன். சொந்தங்கள் கிடைச்சிருக்கேன். அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அக்காவுக்கு 85 லட்சம் காசு தேவை. சரியா? இப்ப அக்காவுக்கு 85 லட்சம் காசு தேவை. இப்ப சேர்ந்துருக்கிற காசு 50,000 ரூபா. அப்ப 85 லட்சம்டா யோசிச்சு பாருங்க. என்ன காசு நடத்து அணியமாக்கல அப்படியே இருக்கேன்டா. அதான் இல்ல நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மிச்ச பணம் வந்து தேவைதானே, ரைட்? அப்ப இந்த வீடியோ பார்த்து யாராவது உங்களுக்கு பணம் தந்தா நீங்க அதை வந்து எடுத்து சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. அது இல்ல நான் சொல்றேன்ங்க. இப்ப நான் உங்களோட தம்பி, நான் உங்களை ஏற்கனவே சொன்னேன், நீங்க அழுது காய்க்கக்குள்ள வந்து நீங்க அந்த வெக்கப்படுக்க நான் சொன்னேன், நான் கூட தம்பி மாதிரின்னு சொன்னேன். அதே மாதிரிதான் நான் எப்பயும் தம்பி தான் உங்களுக்கு. அப்ப என்னன்னா நீங்க அந்த காசை வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் நம்ம மருத்துவ தேவைக்கு எதுவும் செய்யலாம். சரியா? இப்போ அதை வந்து சேர்த்து வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகளோட படிப்பு வந்து முக்கியம். பிள்ளைகளை வந்து ஒரு நாளும் படிக்காம செஞ்சிடாதீங்க. அடுத்தது யாரும் உங்களுக்கு இப்போ உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க தானே, அவங்களுக்கு வந்து திரும்பி கால் பண்ணி பேசுங்க. அவங்களோட அடுத்த உதவி செஞ்ச எல்லாரோடய நீங்க கதைங்க. விளங்க? அதுதான் நான் சொல்றேன். நீங்க அவங்களோட பேசுங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த கூடாம போட்டோ அனுப்புவாங்க, கூடாத மெசேஜ் அனுப்புவாங்க. நான் சொல்றேன், கூடாத மெசேஜ் அனுப்புவாங்க, வீடியோ கால் எடுப்பாங்க. சரியா? கல்யாணம் கட்டுறது அது தேவையில்லாத ஊத்தகெல்லாம் அவ்வளோ பேரையும் நீங்க கணக்கு எடுக்காம பிளாக் பண்ணி விடுங்க. சரியா? அவங்களோட நமக்கு எந்த விதமான கதையும் இல்லை, பேச்சும் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திறமே தெரியும். ஒருத்தர் கால் பண்ணி கதையுள்ள அவனை எந்த டாபிக்ல கதைக்கிறாங்க, நீங்க பெரிய ஆள் தானே, உடனே அதை வந்து பிளாக் பண்ணி அதை விட்டுட்டு உங்களோட வேலையை வந்து நீங்க பாத்துட்டு போங்க. சரியா? நான் இப்ப வந்து இதை வந்து நீங்க சொல்லுங்க. நான் இப்ப என்னண்டா அந்த இப்ப அவங்க தேவையில்லாதெல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். எனக்கு இப்ப இந்த சந்தோஷமான உறவுகளோட மட்டும் எடுத்து கதைப்பாங்க. அவங்க தவறுனால நான் எடுத்து என்னப்பா செய்யறீங்க என்று கேட்டா, இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் மகள் வருவேன் என்றாங்க. தம்பி இப்பயும் எடுத்து கதைச்சது, அக்கா நான் சொல்லிக்கேன், நான் அவங்க வாரணுன்னு இருக்கேங்க அக்கா, வந்தோன்னு சொல்லுங்களா. சரி தம்பி என்றேன். எடுத்து கதைச்சவன் வருவேன் இருக்காங்க. நான் சொன்னேன், நீ பயப்படாதப்பா, அவனும் ஒரு தம்பி தான், அவன் எனக்கு உதவி செஞ்சிருக்கான், அவன் கொண்டு வருவான், நீ பயப்படாத சொன்னா. அவர் கொஞ்சம் பயப்பட்டு தெரியல. அவன் என்ன காசை போட்டு 2 நேரம் கோல் அடிச்சு சரியான வேலை, நான் பிஸி என்று சொன்னான். என்னடா அவன் எல்லாத்தையும் சொந்த காசுண்டா. அவன் சொல்றான், நான் சொன்னேன் பயப்படுறாயே நீ யோசிக்கிறியாண்ட. இல்லக்கா நான் 2 சொந்த காசுண்டா, நான் பயப்பட மாட்டேன். ரூமுக்குள்ள இருக்கிற பக்கத்துல அவன் எனக்காக பாருங்க, அவன்கிட்ட வேலையை விட்டுட்டு ஓடி போய் எல்லா டைம் போய் 20 ரூபா 50 ரூபான்ட்டு அவன்கிட்ட ஒரு காசுல வேண்டி சேர்த்து வச்ச பணத்தை தான் அனுப்பினான். அப்ப சொன்னான், அந்த காசை அனுப்பியிருக்கேனக்கா, இப்போ நான் என்ன அவன் பழையபடி ஜூட்டி மாதிரி வந்து செஞ்சு போடுவான், உன் ஃப்ரெண்ட் மாதிரி சந்தோஷப்படுவானுங்கள், நீ பயப்படாது என்ற அவனும் ஒரு தம்பி தானே. சரியக்கா சரியக்கா நீங்க சொன்னா சரிதானக்கா. இந்த அக்கான்றதுக்கு மறுவார்த்தை புரியுங்க. இது உங்களுக்கு என்ன, அந்த மாலைதீவில் இருக்கிற இந்த துஜாந்தன் அண்ணா வந்து உங்களுக்காக 16,670 ரூபா போட்டிருந்தவர். இதுல 16,600 இருக்கு, 70 ரூபா பேங்க்ல வரல. இதுதான் உண்மையான விஷயம். இல்ல நான் அந்த சொல்லத்தனை வேணும். அப்ப அவர்டையும் சொன்னா 16,600 சொல்லி இல்ல எண்ணிப்பாரு. 10 11 12 13 14 15 16,600 இருக்குண்ணே. இப்ப 16,600 சொல்லு 16,700 இருக்கு. சரியா? அப்ப நான் அதை தந்திருக்கேன் உங்களுக்கா. சரியா? இது கூட காசு 100 ரூபா, அதை எனக்கு 30 ரூபான்னு. அப்ப இந்த இருக்கிற பணத்தை வந்து கொடுத்த அந்த துஜாந்தன் தம்பிக்கு வந்து பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்றேன். உண்மையாகவே நீங்க பட்ட அந்த கஷ்டம், உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க அந்த போட்டோல வந்து பார்க்கக்குள்ள விளங்குது, நீங்களும் நம்மளோட வயசுல இருப்பீங்கன்னு சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் நல்லா அமையணும், இன்னும் நல்லா அமையணும். அதே போல உங்களுடைய அந்த வருமானம் வந்து இன்னும் கூடணும். அடுத்து நீங்க பெரிய நாடுகளுக்கு விரும்புனீங்கன்னு சொன்னா
அந்த ஆசையும் வந்து கடவுள் வந்து நிறைவேற்றி வைப்பார். அதே போல உங்களோட கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் வந்து கடவுள் வந்து மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எந்த விதத்திலையும் கவலைப்படாதீங்க. இனி வார காலங்கள்லாம் ஆசீர்வாதமா வந்து உங்களுக்கு இருக்கும். அதே போல அக்காவையும் வந்து கை விட்டுறாதீங்க. அக்காவோட வந்து நீங்க பேசுற மாதிரி பேசுங்க. ஒவ்வொரு மாசமும் வந்து உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்ல, யாராவது வந்து இந்த வீடியோ வந்து புதுசா வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு நீங்களும் உதவிகள் வந்து செய்யலாம். இந்த யூடியூபுக்கு கீழ இவங்களோட ஃபோன் நம்பரும், இவங்களோட அக்கவுண்ட் நம்பரும் போட்டிருப்பேன். நீங்க என்னோட கால் பண்ணி கதைக்க தேவையில்ல. அக்காவோட கால் பண்ணி பேசுங்க. அக்காவோட அக்கவுண்ட் நம்பர் போடுவேன். அந்த அக்கவுண்ட் நம்பர் சரியான்னு சொல்லி அக்காவோட கால் பண்ணி கேளுங்க. அவ ஓம்ன்னு சொன்னா, அதுக்கு ஒரு உங்களால முடிஞ்ச சிறிய தொகையை வந்து போடுங்க. அது மட்டும் இல்லாம, அக்காவை வந்து நேர்ல வந்து பார்க்க போறோம், வீட்டுல வந்து பார்க்க போறோம், வீட்டு நிலைமையை வந்து பார்க்க போறோம், அக்காவோட நாங்க கதைக்க போறோம்னு சொன்னா, நீங்க நேர்லயும் வந்து அக்காவை வந்து மீட் பண்ணி, அக்காவோட வீட்டு பிரச்சனையை பார்த்து நீங்க வந்து பேசலாம்னு சொல்லிக்கொண்டு, இதோட இந்த வீடியோ முடிப்போம். அக்கா வேற எதுவும் கதைக்கு இருக்கா? வேற இதான் எனக்கு இந்த 80,00,000 வேணும், 56,000 ரூபாய்க்கு. ம், இதான் எனக்கு வார வியாழக்கிழமை டாக்டர் முடிவு சொல்வேன்னு இருக்கேன். ம், ம். அதை நினைச்சு தான் கொஞ்சம் பயமா இருக்குது. யோசனையா இருக்குண்ணே. என்ன செய்யற, இந்த பிள்ளைகளை எடுத்து போயிருவோமா? ஆனா ஒரு வாய்க்கு சந்தோஷம். ம், எனக்கு என்ன நடந்தாலும் என் உறவுகள், ம், ம், இப்பத்திய உறவுகள் விட மாட்டாங்க. ம், அந்த சந்தோஷம் இருக்கு. இந்த பிள்ளைகளை படிப்பிப்பாங்க, இவரை பார்ப்பாங்கன்றது இருக்கு. ஆனா நான் இல்லாட்டி இவன் டக்குன்னு செத்துருவேன். அது ஒரு கவலை எனக்கு. ம். அந்த என் இவரை நீ எத்தனும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. ம். ஏன்னா உங்களை அவங்க தவிர யாரும். அம்மாக்கும் வயது வைத்து ம், அவங்கள சகோதரங்களும் கல்யாணம் கட்டித்துகள். ம். அவங்க அதுக்கு தான் இப்படி ஒரு இதை செஞ்சது. என்னடா நீ எங்க இப்ப போயிருக்கிறாள்? வேலை போயிட்டுதா? இல்ல அவங்களோட புது குடியிருப்புக்கு மருந்து எடுத்து போட்டு ம், அவங்களோட அம்மாவோட போயிருக்காரு. ம், ம், எனக்கு இல்லாதானே ம், பிள்ளைகளை கிளாஸுக்கு கிளம்பிடணும் தானே. ம். சைக்கிள்லையா ஒரு? இல்ல இங்க இருந்து அவங்களோட தம்பி ஆட்டோல 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 ஆட்டோல. ஆ. போய் அங்க மருந்து எடுத்து போட்டு இனி கொண்டு வருவாங்க. ம், அப்ப நான் சொன்னேன், நான் தான் இப்படி இருக்கேன், நீங்களாவது அந்த ஆயுர்வேத மருந்தை பாருங்க. இப்ப அவர் காசி வந்தானே, ம், அப்ப அதை கொண்டு பாட்டையை அமுத்து போறேன் ம், கைக்கு. ம், ம், ம். எல்லாம் கொஞ்சம் நடக்க எல்லாம் செய்யறேன். அந்த கையால இந்த பைக் ஓடுனாரண்டா ம். இப்படி போய் கொண்டு போய் கூட அதிர பாட்டுல விழுகுது. விழுது. ஆ. அந்த கை கை அந்த சுரண இல்லாம அப்படி விழுது. ஓ அந்த உணர்வு உணர்ச்சியில. இல்லாம இருக்கு. ஆ. இப்படி அதை பிடிப்பமாண்டா இந்த கையால தூக்குற மாதிரி இந்த கையால செய்யறது இல்லை. ஆ. இப்படி தூக்கணும் எடுத்து போனா இப்படி இப்படி அதிர பாட்டுல ஆடுது. ம். செத்து போன மாதிரி. நம்ம அவர்கிட்ட சொல்ல இல்லாதானே. ஆனா நான் சாப்பாடு தித்தினா தானே அவர் சாப்பிடுவேன். வலது சரி. கைதானே. ஆ. எல்லா வேலையும் செஞ்ச அந்த கையால நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. நான் அம்மா செத்தோனே எனக்கு இந்த வருத்தம் ஸ்டார்ட் ஆயிடுத்து போல. என்ன அறியாமலே மயங்கி விழுந்துட்டேன். விழ குளறித்து வாட்டையை கொண்டு போக மாட்டேது போக பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இப்படி எவ்வளத்தையே போயிட்டேன். ஒத்தரும் வரல. சாவடு நடக்குது. அப்ப என்னைய பார்த்துட்டு எல்லாரும் அப்பா இவள் என்ன எப்படி கிடக்காரன்ட்டு தோடுறாங்க. அவர் என்ன செஞ்சவர்? உடனே என்னை தூக்கிட்டு கொண்டு இந்த நைட்டியெல்லாம் பட்டி கழுவி அப்படியே தூக்கி எறிஞ்சு போட்டு என்னைய குளிக்க வாத்து வலிக்கிட்டாட்டி அவளுக்கு ஊத்த விருப்பம் இல்லை. அவளை வரைய வைக்கணும் அந்த வைக்கவர். என்னைய அப்படி பார்த்தவரை உனக்கு ஏலாது, எனக்கு இப்போ நல்ல வாழ்க்கை வருது, என்ன எல்லாரும் கூப்பிடுறாங்க, நான் போறேன் அந்த எப்படி நான் உதாசனப்படுத்துறேன். ம். அப்போ என்னையே அப்போ அவன் சொல்லலாம் தானே, நான் டாக்டரோட போகிறேன், உனக்கு கிட்னி வேற போயிடுங்க, உன்னோட இருந்து என்ன செய்யணும், நான் இப்போ உங்களை சந்திச்சிருக்கேன் மேலே இப்படி கதைச்சிருக்கேன் மேலாது. ம். அப்படிப்பட்டவனுக்கு முன்னுக்கு இப்படி கதைக்கக்குள்ள ஒரு கவலை வரும் தானே. ம். நான் தான் வேணாம், நான் ஆறு எடுத்தாலும் ரெண்டு அவர் இருக்கேன், வீடியோ கால் இல்லை, நார்மல் கால் கதைங்க. ம். அது சரி. என்னத்துக்கு அது வீடியோ சரி. கால்? அது நான் என்னத்துக்கு? வீடியோ காலைக்க சின்ன பிள்ளையும் இல்லை, ம். ஒரு பிள்ளையும் ம், இல்லை. ம், ம், எனக்கு தான் 40 வயசு, எனக்கு 2 பிள்ளைகள் ம். இருக்கு, எனக்கு அவர் இருக்கான்னு ம். சொல்லியிருக்கேன். ம். இல்லாட்டி வீடியோ கால் எடுத்து சொல்லிவிட்டு அண்ணன் கொடுங்க. அண்ணன் கைக்கிடுங்க வீடியோ கால். அவருக்கு பயம். அது அது சரி. சொல்றாரு இல்லை, ம். நீ கதை, உனக்கு தான் பிரச்சனை, நீ கதை ம். என்று. அதான் அந்த அப்படியான தேவை பிரச்சனைகளும் வருது. அதை நீங்க தான் ஆனா overcome. இப்ப இல்லை. இப்ப நீங்க இல்ல. ஒரு வீடியோ போட்டீங்க, ஓ அந்த பிரச்சனை சொல்லி போட்டு பிரச்சனை போட்டீங்களே, அது பிறகு இல்லை எனக்கு கோல். அதுக்கு பிறகு அந்த கோல் எலுமையில நான் எல்லாத்தையும் தெரிஞ்ச பிள்ளைகள்ட்ட போய் சொல்றேன், ம். இப்படி இப்படி வருகுது, இந்த நம்பர் எல்லாம் பிளக் பண்ணுங்க பாண்டா செய்யுங்க. நான் அந்த ஏற்கனவே போயிட்டு ஒரு அக்கா ஒரு ஆளுக்கு எனக்கு சரியான கவலை அக்கா, ம். சரியான கவலை. உங்களை மாதிரி தான் அந்த அக்கா வந்து நல்ல ஒரு கடவுள் பயந்த ஒரு அக்கா. ம். அவைக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ போட்டோம். அவள் வந்து கேட்டது மலை செலவு கூட கட்டித்தாங்க. அவைக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ போட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்கு செஞ்ச மாதிரி அக்கௌண்ட் நம்பர் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். வந்தால் கால் பண்ணி ஒருத்தன் வந்து ஃபோன் நம்பர் கேட்க நான் கொடுத்தேன்னு, சரி ஓகே உதவி செய்யப்படுறான்னு சொல்லி கொடுத்தா அவன் எல்லாம் இந்த தேவலை ஊத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிட்டு சொல்லியிருக்கான். 1 மணி தேவை நீ என்னோட கதை, நான் 5 லட்சம் தான் ம். ரெண்டு வீடியோ காலுக்கு வாதம்டா. அவள் உங்களை மாதிரி அந்த போல்டு இல்லை,
அவ அழுது ஒப்பாரி வச்சு ஃபுல்லா உடைஞ்சு போயிட்டா மனசு. உடனே தானே. ஃபுல்லா உடைஞ்சு அழுறா என்கிட்ட கால் பண்ணி, என்ன தம்பி ஏன் தம்பி இப்படி பேசுறாங்க, நான் இது செய்ய போறேன், எனக்கு கவலையா இருக்கு வீட்டை. அவர் புருஷனும் குழம்பிட்டு. அப்ப எந்த சைட்ல தான் மனநிலையை யோசிச்சு பாருங்க. நான் என்னத்துக்கு எனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு உதவி செய்ய போயிட்டு உதவி செய்ய போறேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட நம்பரை கேட்க, நான் நம்பரை கொடுக்க, அவன் தேவையில்லாம கதைக்கு அடுத்த பிரச்சனை யாருக்கு? உங்களுக்கு எதுவும் இப்ப இதால பிரச்சனை வந்தா நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? என்கிட்ட கேட்பீங்க, என்ன தம்பி நீங்க வீடியோ போட்ட நீ கோல் வந்துச்சு இப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்ப நீங்க கொஞ்சம் அந்த யோசிக்கிறனால சரி தம்பி வீடியோ போட்டவன் இவங்க தான் இப்படி தேவையில்லாம கதைக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, நான் அப்படி இல்லை. வாழை ஏழுமோ ஏலாதோ ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், எந்த புருஷன் தான் எனக்கு முக்கியம். உங்களுக்கு அப்படியே ஆக்கள் வேணும்னா வேற ஆக்களை பாருங்க. முடிஞ்சா 100 ரூபாய் உதவி செய்யுங்கன்னா போட்டிருக்கேன், எப்படியோ நான் சாக போறேன்னா போட்டிருக்கேன். அந்த ஓட்டு நான் பிளாக் பண்ணேன். சரி ஓகே, தம்பி மாதிரி எடுக்காங்க யூடியூப்க்கு வீடியோவா. ஹலோ சரி அப்ப இதோட வீடியோ ஃபோன் வந்தா புது நம்பர் அவன் கம்மி லோன் பண்றேன். ஒன் பண்ணி கதைங்கடா நீ அவங்கள போட்டு கதைப்பானுங்க. கழிச்சு போட்டு அம்மா இந்த அரிக்காவும் நான் கருமிரிக்க மட்டும் சொல்லித்தான் தருவாங்க. அதான் என் பிள்ளை கேம் விளாடுறா போன்ல. கேம் விளாடுறல கேம் விளாடுறலையாடா? ஏண்டா நாடகம் பார்த்தாவா? கேம் விளாண்ட தர மாட்டா. இல்ல இந்த போனுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கேன். ஒரு போன் இல்லாம அப்படி தெரிஞ்சிருக்கேன். நான் எப்போ ஹோல் பண்ணி உங்களை எடுப்பிச்சு கழிச்சிருக்கேன். உலகமே தெரியாம தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப உண்மையாவே எனக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்படி ஒரு தம்பியை சந்திச்சதுல எனக்கு பெரும் சந்தோஷம். கொஞ்சம் இருங்கம்மா வரனா. சரி அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்று செல்கின்றோம். பாய் காய்ஸ்.